Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Welcome to our channel KM Media of Islam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலிமா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கலிமாவோட செகண்ட் பார்ட்டான முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறதோட விளக்கம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டான லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்குள்ள விளக்கம் போட்டிருக்கோம் வீடியோ. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஷால்லா போய் செக் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கலிமாவின் இரண்டாம் பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ். இதனுடைய கருத்தாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை மனப்பூர்வமாக ஏற்று அதனை பின்பற்றுவதன் மூலம்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய முடியும் என்பதாக உறுதியாக நம்ப வேண்டும். அத்துடன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் காட்டிச் சென்ற சுன்னத்தான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களின் சுன்னத்துகளில் மிகவும் உயர்ந்ததான ஹிஜ்ரத், அதாவது தீனுக்காக வெளியேறுவதும், தாவத், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் தஆலா கீழ்கண்டவாறு புனிதமான குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அதாவது அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்றும், மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்றும், வேறொரு ஆயத்தில் யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டாரோ திட்டமாக அவர் மகத்தான வெற்றியடைந்து விட்டார் என்றும் குர்ஆனில் வந்துள்ளது. என்னுடைய உம்மத்தின் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் என்னுடைய ஒரு சுன்னத்தை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மைகள் கிடைக்கும் என்றும், என்னுடைய சுன்னத்தை உயிராக்கியவன் என்னையே உயிராக்கியவன் போன்றவனாவான் என்றும், உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன், நீங்கள் அவற்றை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், அதுதான் குர்ஆனும் என்னுடைய வழிமுறைகளுமாகும் என்றும், ஒருவர் தம்முடைய தந்தை, பிள்ளைகள் மற்றும் மனிதர்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்காதவரை உங்களில் ஒருவர் பரிபூரண ஈமான் கொண்டவராக மாட்டார் என்றும் ஹதீஸ்களில் வந்துள்ளன. மேற்கண்ட குர்ஆன் ஹதீஸின் கருத்துக்களின்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் இரு உலகிலும் வெற்றியடைவோம் இன்ஷா அல்லாஹ். ஒருவரிடம் எல்லா செல்வங்களும் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை இல்லை என்றால் அவர் நிச்சயமாக இரு உலகிலும் பெரும் தோல்வியடைவார் என்று உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கச் செல்லும் வரையிலும் என்னென்ன சுன்னத்துகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உணவு, உறக்கம், மலஜலம் கழித்தல், வீட்டிற்குள் நுழைதல், வீட்டை விட்டு வெளியேறுதல், ஆடைகள் அணிதல், பள்ளியினுள் நுழைதல், பள்ளியை விட்டு வெளியேறுதல், திருமணம் செய்தல், வீடு குடிபுகுதல், வியாபாரம் செய்தல் ஆகியவற்றிலும், மேலும் ஒழு செய்வதிலும், தொழுவதிலும், நோன்பு நோற்பதிலும் மற்றும் எல்லா அமல்களிலும் உள்ள சுன்னத்துகள் அனைத்தையும் அறிந்து பின்பற்ற வேண்டும். சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சுன்னத்தை கூட எந்த நிலையிலையும் விடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்த சமயம் அவர்களுக்கு மற்றவர்களால் விருந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் உணவருந்தும் பொழுது கீழே விழுந்த உணவை எடுத்து உண்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தோழர் தாங்கள் கவர்னராக இருப்பதினால் இவ்வாறு செய்யாமல் இருப்பதே சிறந்தது என்று கூறினார். இதை கேட்ட கவர்னராக இருந்த அந்த சஹாபி
அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த மனிதர்களுக்காக வேண்டியா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை விடுவது? ஒரு காலம் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது என்று ஆணித்தரமாக பதில் கூறினார்கள். கடுமையான தாகத்தின் சமயம் குடிநீர் எங்களுக்கு கிடைப்பதை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் பிரியம் வைத்துள்ளோம் என்றும், எங்களுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் பொறுத்து கொள்வோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் சஹாபாக்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெரியார் அவர்கள் தர்பூஸ் பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டிருக்கிறார்களா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் சாப்பிட்டதாக தெரிய வந்தது. எனவே அப்பழத்தை வாங்கி அறுக்கும் சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பழத்தை எந்த முறையில் அறுத்தார்கள் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்ததில் அவர்கள் அறுத்த முறையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே நபி அவர்கள் அறுத்த முறை தெரியாதபடியினால் அப்பழத்தை சாப்பிட மறுத்துவிட்டார்கள். உஹது யுத்தம் நடைபெற்ற சமயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு பற்கள் ஷஹீதாகிவிட்டதை கேள்வியுற்ற உவைசுல் கர்னி என்ற பெரியார் அவர்கள் நபி அவர்களின் மீது இருந்த பிரியத்தின் காரணமாக அவர்களின் இரு பற்களையும் உடைத்துக் கொண்டார்கள். ஆனால் எந்த இரு பற்கள் ஷஹீதானது என்ற விஷயம் தெரியாத காரணத்தினால் அவர்களின் அனைத்து பற்களையும் உடைத்துக் கொண்டார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்பது சரிதான். எந்த முறையில் அவர்களின் மீது பிரியம் வைப்பது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைப்பதற்கு அடையாளம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நம்மிடம் வந்து விடுவதுதான். இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தினை அடிபிரளாமல் அப்படியே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.